ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோக்ளேவ். ஓகே, ஸோ ஆட்டோக்ளேவ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி எக்யூப்மெண்ட். ஓகே ஓகே ஸோ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா என்ன? சுத்தப்படுத்துறது. ஸோ மைக்ரோபியல் ஃப்ரீயாக இருக்கிற சுச்சுவேஷன் தான் வந்து ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே நமக்கு வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் இருக்கும். பட் ஹீட் வச்சு ஸ்டெரிலைஸ் பண்ணக்கூடியது வந்து 2 டைப்ஸ் இருக்கும். மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் வெட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன். இது வந்து வெட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் சொல்லலாம். இல்லை, ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹாட் ஏர் ஓவன். மாய்ஸ்ட் ஹீட்டுக்கு வந்து ஆட்டோக்ளேவ். ஓகே, ஸோ இந்த ஆட்டோக்ளேவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அதாவது இது ஒரு ஒர்க்கிங் வந்து லைக் ப்ரெஷர் குக்கரோட ஒர்க்கிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் இருக்கும், இங்கே ஏர் ரிமூவல் வால்வ் இருக்கும், இங்கே வந்து ப்ரெஷர் காஜ் இருக்கும், தெர்மோமீட்டர் இருக்கும், அண்ட் 4 சைட்ஸும் வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் மேட் ஆகிருக்கும். தென் ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கும். ஸோ இதோட ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் நம்ம எந்த மெட்டீரியல் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ண போகிறோம், லைக் கிளாஸ் வேர்ஸ், கோனிக்கல் ஃப்ளாஸ்காக இருக்கலாம், ஆர்எல்ஸ் பீக்கராக இருக்கலாம், ஆர் டெஸ்ட் டியூப்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான கிளாஸ் மெட்டீரியல்ஸை நம்ம ஸ்டெரிலைஸ் சுத்தம் பண்ண போகிறோமோ அதை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் உள்ளார ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வரைக்கும் அதோட டைம். ஸோ 20 மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 0லேருந்து ரைஸ் அப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப் டு 15 ப்ரெஷர் 15 வரைக்கும் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆட்டோக்ளேவ் ஸ்டெரிலைசேஷன்ன்றது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஏர் ரிமூவல் வால் மூலியமா ஏர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விசில் சவுண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் வேல்வை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஏர் ரிமூவல் வால்வ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே வெளியில் வந்து அந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக வந்து அடங்கிடும். ஸோ அப்போது வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோக்ளேவில் உள்ளார இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.